Assalamualaikum நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ராகி முருங்கை கீரை அடை தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ராகி முருங்கை கீரை அடை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ராகி 300 கிராம்ஸ் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் தான். முருங்கைக்கீரை ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் வந்து நம்ம அடை சுடுறதுக்கு தேவையான அளவு. நம்ம ஒரு பாத்திரத்தில் முதல்ல ராகி மாவை போட்டுப்போம். அதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். அதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் ஆட் பண்ணிப்போம். முருங்கைக்கீரை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இதில் அடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிடுவோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிப்போம். நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிப்போம். நம்ம தோசை ஊற்றுற, அதாவது அடை ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். ராகியில் நமக்கு ஹை ஃபைபர் இருக்குது, அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரையிலையும் நமக்கு நிறைய சக்தி இருக்குது. பசங்களுக்கு இது காலையில் உணவாக கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ நான் தேவைக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டோம். இப்போ நம்ம பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதோட முருங்கைக்கீரை அடை ஊற்றிடுவோம். அடை வெந்துருச்சு பாருங்க. இதை நம்ம திருப்பி விட்டுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளோட ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றுறேன். நான் இன்னொரு அடை ஊற்றுறேன் பாருங்கள். இது ரொம்ப மெலிசாலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து தடிமனாக தான் வரும். ஏன்னா இதில் வந்து வெங்காயம் கீரை எல்லாமே இருக்குது, கொஞ்சம் தடியாக தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராகி அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஒரு கார சட்னியோட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ, எந்த சட்னி உங்களுக்கு விருப்பமோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய்.